உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 27 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலு பெறும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே போல் அதே சுக்கிரன் ஜாதகத்தில் கெடும் நிலையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரனே. அந்த ஜாதகத்தை சுக்கிரன் வலுக்கும் போது நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சுக்கிரன் கெடக்கூடிய நிலையில் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயல்பாகவே வருது. அதே போல் சுகபோக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த சுக்கிர பகவானே ஆவார். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்னென்ன நன்மைகள், அதே போல் ஏதாவது ஒரு தீமைகள் இருக்குது இதனால் அப்படின்னா அந்த தீமைகளும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறோம். அந்த சுக்கிரன் பயிற்சியில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கே பயிற்சியாக போகிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கே இந்த சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறார். இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, நிறைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். நான் ஊரெல்லாம் கடன் இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், கட்ட முடியல, வட்டி கட்டி வீணாக போயிட்டேன், எனக்கு ஏதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக கடனில் வரக்கூடாது, எனக்கு தொழிலில் வரணும், இல்லை வேலையில் வரணும், இல்லை வராத பணம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தொழிலில் பணம் வரும், வேலை சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது நிலுவைகள் இருந்தால் பணம் வரும், இல்லை வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு அந்த நெருக்கடியிலேருந்து வெளில வந்து வேலை மாற்றம் செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் மூலமாக வராத பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருப்பதனால அந்த சுக்கிரன் வெவ்வேறு வழியிலும் உங்களுக்கு பணத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வெவ்வேறு இடத்துல இருந்து பண வரவுகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சிகளை மட்டும் அதிகப்படுத்தணும். நிறைய மிதுனராசி என்பவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க முடியாது, பிஸ்னஸில் வசமாக சிக்கிட்டோம், இதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தப்பு. அதுலேருந்து அழகாக வெளில வரலாம், உங்களுக்கு பண வரவுகள் வரும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவோ, உங்களுடைய மனைவி மூலயமாவோ, உங்கள் குடும்பத்தார் மூலயமாவோ பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், பிஸ்னஸில் குரோத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் 12ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்றதுனால என்ன, மாணவர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான, மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் தான் எடுத்துக்கங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. மனையை விட்டு போகிறோம், கணவரை விட்டு போகிறோம், அம்மாவை விட்டு போகிறோம் யோசிக்காதீங்க. வேலையில் இருக்கணும்னா நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர் எடுத்து தான் ஆகணும், நீங்கள் அதை சம்பாதிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்க சம்பந்தமான விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை,
மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல காதலில் தோற்றவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இந்த மிதுன ராசிக்கு என்ன ஆகும்னா நிறைய பேர் காதல் ஏற்பட்டு அதில் பிரேக்கப்லாம் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 6 months 1 year. அதெல்லாம் அவங்களாம் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் காதல் திருமணமாக மாறுவதற்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, ஏற்கனவே அவங்க ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு திருமணத்தில் சரி நம்ம பண்ணுதானே நம்ம பண்ணி வைப்போம், நம்ம பையன் தானே பண்ணி வைப்போம், தப்பான முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய, நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் லாபம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, லாஜிஸ்டிக் சம்மந்தமான ஃபீல்டு, அதே ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அது சம்மந்தமான விஷயங்களில் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதேமாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி பொருளாதாரத்தில் பணம் வர வேண்டியிருக்கு எனக்கு, இவங்க தரணும் அவங்க தரணும் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களா அவங்களை கூப்பிட்டு தர வேண்டிய பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். மொத்தத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் வெளிநாடு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான பாவகத்தை பார்க்கக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கலத்திர காரகனே அந்த பாவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக மிதுன ராசி என்பவர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும் போது நம்ம நெகட்டிவாக சொன்ன பலன்கள் கூட நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலு இழுக்கும் பொழுது நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசையும் சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. சில பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி, கேது திசை சுக்கிர புத்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சு கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதில் நோட்லேயும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, இது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கலை. எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அனைவரும் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம். ஒரு சோழி பிரசன்னம் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நீண்ட நாளாக கடன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து கடன் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்து யாருக்கோ ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷோலி பிரசன்னம் மூலமாக பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.